இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, அவர் ஜெபிக்கிற நேரம் போக தான் ஊழியமே செய்தார். அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் பாருங்க. அவர் பிதாவோட உறவிலே இருந்தார், அதுதான் முக்கியத்தை பார்த்தார். ஊழியம் அப்புறம், பிதாவோட உறவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு செய்தார். அதிகாலையிலே ஜெபம் பண்ணார். நான் சனிக்கிழமையில நடத்தணும்ல, சனிக்கிழமையில ஜெபத்தின் மேன்மை பற்றி தியானித்துட்டு இருக்கிறோம். அதுல இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார். அப்புறம் சாயங்காலத்துல ஜெபிக்கிறவராய் இருந்தார். எல்லாம் வசனம் இருக்கு, சொல்ல டைம் இல்லை. இரவு முழுவதும் ஜெபித்தார். எப்படி தூக்கம் வரலன்னா கூட கண்ணை கெட்டியா மூடிட்டு இழுத்து போத்துட்டு படுத்து கிடப்போம், தவிர ஜெபம் மட்டும் பண்ணிட மாட்டோம். அல்லேலூயா. ஏசப்பா இரவு முழுவதும் ஜெபித்தார். வனாந்தரத்துல போய் ஜெபித்தார். மலை மேல் ஏறி நின்று ஜெபித்தார். மலையில போய் ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். அப்போஸ்தலர் பவுலை பத்தி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார் அனனியா என்கிற தீர்க்கதரிசி சொல்றார், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். யார் ஜெபிக்கிறார்களோ அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்ணு பார்வை இருக்கும். ஆண்டவர் எழுதுகிறார், அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் போ. அப்ப ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் பாருங்க. நம்மள அப்படி அடையாளப்படுத்தணும். என் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, எப்போதும் என் சமூகத்தை விரும்பும். அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம். அல்லேலூயா.